அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியின் மணவெளி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் சார்பில் அனந்தராமன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இளவமுதன், இன்னைக்கு திமுகவிலிருந்தும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து மணவெளி தொகுதியில் அனந்தராமன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய விவரம் என்ன? காயத்ரி, புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டாலும் தொகுதி உடன்பாடு ஏற்படவில்லை. இரு கட்சிகளுக்கு இடையே எண்ணிக்கை மற்றும் தலைவர்கள் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக யாரால் எங்கு போட்டியிடும் தெரியவில்லை. இருப்பினும் வேட்புமனு தாக்கலுக்கு குறைந்த நாட்களே உள்ள நிலையில் இரு கட்சிகளும் தங்களுள்ள பலமுள்ள வேட்பாளர்களை அந்தந்த தொகுதியில் வேட்புமனை தாக்கல் செய்து கொள்ள திட்டமிடப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் திமுகவை சேர்ந்த சம்பத், அனிபால் கன்னடி, ரித்தீஷ் ஆகிய 3 பேர் மனு தாக்கல் செய்தனர். இதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணவெளி தொகுதியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தனது வேட்புமனையை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இதே போல காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதன் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் மனு தாக்கல் செய்வார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் தற்பொழுது மனு தாக்கல் செய்யவில்லை. அவருக்கு அடுத்ததாக லதா ஜான்குமார் அமைச்சர் ஜான்குமாரோட மனைவி மற்றும் அவரது மகன் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மொத்தமாக பார்க்கும்போது அரசியல் கட்சி என்ற வகையில் 6 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்னும் சில சுயேட்சைகளும் தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நாளை நாள் சரியில்லை என்றும் அடுத்த நாள் ரம்ஜான் அல்லது அதை தவிர்த்து அடுத்த நாள் சனிக்கிழமை ரம்ஜான் என்று கூறப்படுகிறது. அதனால் அதில் ஏதோ ஒரு நாள் விடுமுறையாக வரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை வரும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திங்கட்கிழமை 23ஆவது நாள் அதிகபட்சமாக அனைவரும் மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளும் தான் மற்றொரு மனு தாக்கல் செய்வதற்குரிய கடைசி நாளும் இன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி இளவமுதன் கூடுதல் விவரங்களுக்காக.